இனி அதிமுகவில் பொதுச் செயலாளர் என்ற பதவி இருக்குமானால் அதற்கு உரிய நபர் செங்கோட்டையன் தான் என்று தற்பொழுது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூறியிருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தடையில் இடிவிழும் அளவிற்குத்தான் செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. இந்த வீடியோவில் இதை பற்றி தான் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் அதிமுகவில் பயணித்த செங்கோட்டையன் அவர்கள் அனைவரையும் விட சீனியராக தற்பொழுது வரை அதிமுகவில் பயணித்து வருகிறார். குறிப்பாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் வளர்க்கப்பட்டவர். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒருபோதும் அதிமுகவில் இருந்து விலக மாட்டேன், புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவராகத்தான் இருப்பேன் என்றும் கடைசி நேரம் வரை, அதாவது புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததற்கு பிறகும் கூட எனக்குத்தான் முதல்வர் பதவி வேண்டும் என்று சண்டையிடாமல் காலம் எதை நிர்ணயிக்கிறதோ அதற்கேற்றாப்பல் அதிமுகவில் செயல்படுவேன் என்பதற்கேற்ப அவரது செயல்பாடுகளும் இருந்தது. குறிப்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக வருவது எனக்கு விருப்பம்தான், அவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் வழிகாட்டப்பட்டவர் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் அனுமதித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராகவும் முதல்வராகவும் தேர்வு செய்யப்படும் பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்குத்தான் அந்த பதவி அடுத்தபடியாக வர இருந்தது. ஆனால் 2 வழக்குகள் செங்கோட்டையன் அவர்களுக்கு இருந்ததன் காரணமாக கடைசி நேரத்தில் முதல்வர் பதவி அவரிடம் இருந்து பறிபோனது. இந்த நிலையில்தான் சசிகலா அவர்களிடம் பல அமைப்பாக பிரிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்தால் சிறப்பாக இருக்கும், நீங்கள் சிறைக்கு சென்றாலும் திரும்பி வந்தவுடன் பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து விடுவார் என்று அவரிடம் முன்னாள் அமைச்சரான தங்கமணி வேலுமணி இவர்கள் பேசி எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா அவர்களிடம் முதல்வர் பதவியை வாங்கினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு பிறகு நடந்தது அனைத்தும் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி வைத்ததுதான் சட்டம் என்பதற்கேற்பதான் நடந்து வருகிறது. ஆனால் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளும் அதிமுகவில் நடக்கக்கூடிய குழப்பத்திற்கும் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருப்பதற்கு தகுதியே இல்லை என்பதை நிர்ணயித்து விட்டது. இதன் மூலமாக அதிமுகவில் இருந்து பாஜகவிற்கு செங்கோட்டையன் அவர்கள் தாவ உள்ளதாக பல செய்திகள் வெளியாகி அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தின. இதற்கு தெளிவாக செங்கோட்டையன் அவர்கள் கூறினார், அதிமுகவை வளர்ச்சி பாதைக்குத்தான் கொண்டு செல்வனை தவிர அதிமுகவில் இருந்து ஒருபோதும் பிற கட்சிகளுக்கு செல்ல மாட்டேன், பணத்தை நம்பி நான் இல்லை என்றும் செங்கோட்டையன் அவர்கள் தெளிவாக கூறியிருந்தார். இதன் மூலமாக தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுக்கு சில ஆதரவாளர்கள் நீங்கள் கண்டிப்பாக பொதுச் செயலராக வர வேண்டும் என்ற அறிவிப்பையும் தெரிவித்திருப்பது எடப்பாடி பழனிசாமிற்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் தலைமைக்கு சரியானவரா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.